மக்கள் வெற்றி கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் நேற்றைய பொது பட்ஜெட்டிலே ஏழைகளுக்காகவும் மாணவர்களுக்காகவும் ஒரு வளர்ச்சிக்கான பட்ஜெட்டை வழங்கியிருக்கிறார். அதிலே முத்தாய்ப்பாக ஒரு 10 அறிவிப்புகளை நாம் இப்போ பார்ப்போம். 1. ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு 1 சவரன் தங்க காசும் பட்டு புடவையும் அண்ணன் சீராக வழங்குகிறார். 2வதாக அரசு மருத்துவமனையிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் தாய்மாமன் சீராக வழங்குகிறார். 3. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய காலை உணவு திட்டம் காமராசர் திட்டம் என்று தொடங்கி 5ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களிலிருந்து இப்பொழுது 8ஆம் வகுப்பு மாணவர்களாக விரிவுபடுத்தி அந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார். 4. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிநவீன சைக்கிள் ஹெல்மெட்டுடன் தண்ணீர் பாட்டிலுடன் வழங்கப்படுகிறது. 6. கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வசதி வழங்கப்படுகிறது. ஆதரவற்ற பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 வெள்ளாடுகள் வழங்கப்படுகிறது 100% மானியத்துடன். ஆதரவற்ற ஏழைகளுக்கு ஆண்டொன்று 10,000 பேருக்கு கறவை மாடுகள் வழங்கப்படுகிறது. 7. வெற்றி வீடு என்று கூறி அதன் தலைப்பை வைத்து சுமார் 70,000 பேருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலே வீடு கட்டுவதற்கான லோன் வழங்கப்படுகிறது. காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்திற்காக சுமார் 150 கோடி வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பாக ஒரு நடிகர் நதிகளை இணைக்க நான் இப்பொழுதே 1 கோடி ரூபாய் தருகிறேன் என்று அமைதியாகிவிட்டார். அதில் தமிழக முதல்வர் ஒரு முத்தாய்ப்பாக நதிநீர் இணைப்புக்கு 150 கோடி வழங்கி வரவேற்பை பெற்றிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு 5 லட்சமாக இருந்ததை 7.5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறார். இதுதான் இந்த பட்ஜெட்டின் ஒரு சிறப்பு, வளர்ச்சிக்கான பட்ஜெட். வாழ்த்துகள். இந்த பட்ஜெட் இந்த அரசு மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.